ஹாய் guys, வணக்கம். நான் உங்கள் நவீன். ஸோ இன்னைக்கு நவீன் மூவி ரிவ்யூஸில் பார்க்க போகிற மூவி மிருகசீரிசம். மிருகசீரிசம் இந்த படம் நான் பார்த்துட்டு வந்தேங்க. ஒரு மெலிஷன் திரைப்படம். நான் பார்த்துட்டு வரேன். அதுக்கு முன்னுக்கு இந்த படத்தை ஏன் நிறைய பேர் பார்க்கல? ஏன்னா ஒரு செம்மையான ஒரு மெலிஷன் திரைப்படம் வந்திருக்க, கண்டிப்பாக பார்ப்பாங்களே எல்லாரும். நம்ம படம் வந்தால் நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த கூட்டத்தை நான் இந்த படம் பார்க்குறப்போ நான் பார்க்கல. ஒரு தேட்டரில் 3 பேர் தான் இருந்தோம். என் கூட 2 பேர் தான் வந்திருந்தாங்க. மிருகசீரிசம் இந்த படம் எனக்கு உண்மையிலேயே ஒரு குட் வாட்சாக இருந்துச்சுங்க. குட் வாட்ச் தான், செம்ம படம். மலேசியாவில் ஒரு நியூ ட்ராய் செம்ம ஒரு படம் எடுத்திருக்காங்க. அது உண்மையிலேயே பாராட்டியும் ஆகணும் அந்த டீமுக்கு. அந்த டீம் நான் சொல்கிறேங்க, ஜென்யூனான ஒரு ஒர்க்குங்க. ஜென்யூனான ஒரு ஒர்க்கு. மலேசியா திரைப்படம் நம்ம இப்படி எடுக்கணும், நம்ம ஒரு கரெக்டான திரைப்படத்தை எடுத்து டெலிவர் பண்ணோம். சும்மா ஏனோ தானோன்னு ஒரு படம் எடுக்கல. அவங்க கரெக்டா ஒரு ஜென்யூனான ஒர்க் கொடுத்து செம்ம படம் கொடுத்துருக்காங்க. நீங்க எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க. யாரும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்னென்னமோ நடிச்சு படம் பண்றாங்க. புதுமுகங்கள் அவ்வளோ அருமையா நடிச்சிருக்காங்க. ஒரு ஹாலிவுட் மூவி பாக்குற லெவலுக்கு இந்த படம் வந்துச்சுங்க. எதுக்கும் எல்லா படத்துக்கும் போட்டு என்ன ஏசுறீங்க, இந்த படத்தை போய் பாருங்க, அவ்வளவுதான். இது ஏன் திரும்ப நான் சொல்றேன், இந்த படத்தை ரிவ்யூ போறதுக்கு எனக்கு புரியணும், தெரியணும் எந்த படம்லாம் ஒர்க் ஆகுது, எந்த படம்லாம் ஒர்க் ஆகல, எந்த படம்லாம் ஃபேக்கா சில படங்கள் ஹிட் ஆகுது மலேசியால அப்படின்னு சொல்லி நீங்க புரியணும். அதுக்குதான் மிருக சீரிஸோட கதை பார்த்தோம்னா, ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்க காட்டுறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அதுக்கப்புறம் அவங்களோட பிரதரை காட்டுறாங்க, தம்பியை. இவங்களுக்கு அமானுஷமான சில விஷயங்கள் நடக்குது வீட்லயும் சரி, அவர் வேலை இடத்துலயும் சரி. இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சீனா காட்டுறாங்க. படம் ஸ்டார்டிங்லேயே கதைக்குள்ள போயிடுவாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, எதனால இந்த அமானுஷம் உங்களை துரத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் இறங்கி வெறித்தனமா வேற லெவலுக்கு சொல்லியிருக்கிற படம் தான் இந்த மிருகசீரிசம். இதோட திரைக்கதை ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. உண்மையிலேயே நான் சொல்றேன், முன்னுக்கு அந்த ஸ்கேரியான சீன்ஸும் அந்த சில சில குட்டி குட்டியான காமெடியான சீன்ஸும் அதெல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆனிச்சு. படத்தை அருமையா கொண்டு போயிருந்தாங்க. அந்த சாமியார் வந்ததுக்கு அப்புறம், குருஜி வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி போனுச்சுங்க படம். உண்மையிலே சொல்றேன், புதுசா இருந்துச்சு. சாமியார் வந்தா பேய் ஓட்டுவாங்க, இப்படி பேசுவாங்க, மந்திரத்தை ஓதுவாங்கன்னு தவிர இது புதுசா அதை இது பண்ணியிருப்பாங்க. எப்படி பேயை நம்ம கண்டுபிடிக்கலாம், எப்படி இது பண்ணலாம், என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அருமையா பண்ணியிருப்பாங்க. லைட்டா ஒரு இன்வெஸ்டிகேஷனும் போயிருக்கோம். இந்த படத்தை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இதுல சில விஷயங்கள், இந்த கேமரா ஒர்க் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சுங்க. உண்மையிலேயே செம்ம கேமரா ஒர்க்கு. நான் சொல்றேன், எடிட்டிங்கும் பக்கா, ஷார்ட்ஸ் எல்லாமே அருமை. அதுல வர இன்வெஸ்டிகேஷன் மாதிரியான சில சீன்ஸ் கொஞ்ச நேரம் நடக்கும், அதெல்லாமே செம்ம. ஒன்று வர்றவங்க ஒரு சேசிங் சீனு வாய்ப்பே இல்லைங்க. அந்த சீன்லாம் செம்மையா இருக்கும் தியேட்டர்ல பாக்குறது. அதுதான் இந்த படத்தை பத்தி பாராட்டி இருக்கணும். சில மைனஸ் இருக்கு. அந்த மைனஸ் நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அருமையான படம் வந்திருக்கு. அந்த மைனஸை சொல்லி அந்த படத்தை நான் கெடுக்க விரும்பல, அவ்வளவுதான். ஸ்க்ரீன் பிளேல இதுல சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி இருந்தா இன்னும் பெட்டராகவே வந்திருக்கும், இன்னும் வேற லெவலுக்கு வந்திருக்கும். அதை கொஞ்சம் ரைட்டிங்ல அவங்க பெர்ஃபெக்ட் பண்ணியிருந்தாங்களா இன்னும் செம்ம படமா வந்திருக்கும் இந்த மிருகசீரிசம். அவ்வளவுதான். இந்த மூவிக்கு நான் கொடுக்குற ரேட்டிங். மிருகசீரிசம் எல்லாரும் ஃபேமிலியோட ஒரு மெலிச திரைப்படம். நல்ல படங்கள் கொடுக்குறாங்க. 1-2 ஆர்டிஸ்ட் தான் வராங்க. அந்த படத்தையும் நீங்க வீணாக்கிக்கிட்டீங்கன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஃபேமிலியோட இந்த படத்தை போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணீங்களா தான் இந்த மாதிரியான கலைஞர்கள் வருவாங்க. இல்லைன்னா இங்க இன்ஃப்ளூயன்சஸ், நாங்க ஆர்டிஸ்ட்னு சொல்லி பல வருஷமா இருக்கிறவங்க அவங்களே மோசமான திரைப்படங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவ்வளவுதான். மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.